தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவதற்கான நெஞ்சில் கொடியிருக்கும் இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் மிகவும் மிகையானது. அது எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு நிகரான ஒரு யோகங்கள். பல நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இப்போ விஜய் ஜாதகம் சரியா தப்பா? நான் பார்த்த யூடியூப் சேனல் தலைப்பில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவர் பூச நட்சத்திரம் கடகராசின்றதை பேசியிருக்காங்க. லக்கணம் தெளிவாக எந்த ஒரு துறையிலையும் முன்னணியா வரணும், எந்த ஒரு தலைமை பொறுப்புக்கும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகங்கள் அடிப்படையிலே இந்த ஜாதகத்தில் என்னென்ன நல்ல யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நீசபங்க ராஜயோகம் நான் பார்த்த இது வரைக்கும் விஜய் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் யாரும் அம்சகட்டம் பார்த்ததா எனக்கு காட்டல. அவருடைய ஜாதகம் அப்போ முதல் படியாக அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகராக இருக்கும்போது அவரை பார்க்க கூட சைக்காது அப்படின்னு சொன்னவங்கள. அப்போ விஜய் அவர்கள் ஜாதகத்தில் அஷ்டமச்சனி என்பது 2023 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி 2026 மார்ச் 6ஆம் தேதி நிறைவு செய்கிறார். அப்போ அஷ்டமச்சனி என்ன செய்தார்? இந்திய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவரை காண இவ்வளவு பெரிய இழப்பு சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேருக்கு அவரை ஆளாக்கிட்டுருச்சு. இந்த ஜனநாயகம் படமும் பிரேக்கில் இருக்கிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவரும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பரிபூர்ணமாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் துவங்கி சரியாக 3 ஆண்டுகள் அன்னை பராசக்தியுடைய அருளாசிப்படி என்னுடைய ராஜகாளியம்மன் ஜோதிட நிலையம் என்பதை துவங்கி 25 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 25வது ஆண்டு. நான் ஜாதகம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த காலத்திலிருந்து பெரிய தேடல்கள் எனக்குள் இருந்ததனால் 1000 புஸ்தகங்களை நான் படித்திருக்கிறேன். உலக தலைவர்கள் ஜாதகங்கள் அனைத்தையுமே நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். பணக்காரர்கள், அந்த காலத்தில் இருந்த ஞானிகள், எவ்வளவு ஜாதகங்கள், அதாவது பழமை வாய்ந்த மாமனிதர்களுடைய ஜாதகங்கள் எவ்வளவு கிடைத்ததோ அனைத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி செய்து எனக்கு